செய்திச் சுருக்கம். முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்களின் பாதுகாப்பு, சுமந்திரனுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை? வெடித்தது சர்ச்சை. பலாலியில் உள்ள இந்திய அமைதிப்படையினரின் நினைவிடத்தில் இந்தியாவின் 76வது குடியரசு தினம். மீளவும் பேராசிரியர் ரகுராம் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும். யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் கோரிக்கை. விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கத்தை தேடிய 10 பேர் கிளிநொச்சி, திருநகரில் கைது. இந்தியாவிலிருந்து 4500 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி. முதல் கப்பல் இன்று திங்கட்கிழமை இலங்கையை வந்தடைய உள்ளதாக மாநில வணிக இதர கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், 13 பேர் பலி. உலகின் மிக உயரமான சிகரமாக கருதப்படும் எவரெஸ்டை விட 100 மடங்கு பெரிய 2 சிகரம் கண்டுபிடிப்பு. விஞ்ஞானிகள் தகவல். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.